2026ஆம் ஆண்டு இந்த 19 நாட்கள்ல இலங்கையில வீதி விபத்துக்களால மாத்திரம் 120 பேர் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 113 உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்ற விபத்துக்கள்ல 120 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுல அதிக காயங்களுக்கு, அதாவது மோசமான காயங்களுக்கு உள்ளாகியிருக்காங்க 216 பேர். கிட்டத்தட்ட சிறு சிறு விபத்துக்கள் என்ற அடிப்படையில 400க்கும் அதிகமான விபத்துக்கள் பதிவாகியிருக்கு. இதுல 213 விபத்துக்கள் மரணங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மரணங்களை ஏற்படுத்தும் விபத்துக்கள்ல 120 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதிகமான விபத்துக்களை ஏற்படுத்தியது பாதசாரிகள் மீது அப்படின்று குறிப்பிடத்தக்கது. அதாவது வாகனம் மோதிக்கொண்டதை தாண்டி பாதையால போனவங்க, மோட்டார் சைக்கிள்கள்ல போனவங்க அதிகமாக இதுல உயிரிழந்திருப்பதாக இன்றைய நாள்ல உத்தியோகபூர்வமாக வெளியாகி இருக்கு. மிக மோசமான ஒரு விபத்தை ஏற்படுத்திய ஆண்டாக முதல் 20 நாளாக வரலாற்றுல பதிவாகி இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான விபத்துக்கள் இந்த 19 நாட்கள்ல இலங்கையில நடந்திருக்கிறது. ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்று உரையாற்றிய உரை தொடர்பாக தெற்குல மிகப்பெரிய அதிர்வலைகளை கடந்த நாட்கள்ல ஏற்படுத்தியிருந்தது. அதாவது இந்த பன்சலைக்கு போற அந்த விடயம் தொடர்பாக, அதாவது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு போய நாட்கள்ல ஒரு சிலர் பன்சலைக்கு போறாங்க. இவ்வளவு பன்சலைகள் இருக்கு, புத்தர் கோவில்கள் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி யாழ்ப்பாணத்துக்கு போறாங்க. அந்த பக்திக்காக இல்லை, தமிழ் மக்கள் மீது இருக்கின்ற விரக்தியின் காரணமாக சொல்ற அந்த விடயம் தொடர்பாக மிகப்பெரிய அளவான எதிர்ப்பு, விமர்சன அதிர்வலைகள் மிக பாரிய அளவில் இருக்கு இப்பொழுது தெற்கு பக்கமாக. எனவே இந்த விடயம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா சமூக வலைதளங்களில் இந்த தொடர்பான பதிவுகளும் அது தொடர்பான கருத்துக்களும் தொடர்ந்து இருக்கு. இன்றைய நாள்ல පාරලමන්ත්‍රතල සාමර සම්පත් ජනාධිපතිතුමා ලස්සනට කොට කලිසමක් ගහලා කළු පාට ටී-ෂර්ට් එකක් දාලා යාපනයේ කාල් ලුයිස්ට වැඩිය වේගෙන් ඇවිදිනවා. කාල් ලුයිස්ුත් තිබ්බනම් ජනාධිපතිතුමාට පරදිනවා. හැබැයි ජනාධිපතිතුමා එකක් මතක තියාගන්න ඕනේ. චන්දිකා බණ්ඩාරනායක මැතිණියගේ කාලේ මහින්ද රාජපක්ෂ එකතු වෙලා යුද්ධය නිමා කරපු හින්දා තමයි සොල්දාදුවගේ කරපු කැපකිරීම නිසා තමයි අද යාපනයේ ජනාධිපතිතුමාට ඇවිදින්න පුළුවන් උනේ. ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு சென்று ஷோர்ட்ஸோட, அதாவது கட்ட காய்ச்சலையோட இவ்வளவு வேகமா, கார்ல் லூயிஸை விட வேகமா நடந்து போறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, அதே போல இராணுவத்தினர். இவங்களால தான் இவ்வளவு வேகமாகவும் இவ்வளவு சுதந்திரமாகவும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துல நடந்து போறாரு, வீதியில நடந்து போறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதோட இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவரால் 2 நாள்ல முன்வைக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க தூதுவர், அதாவது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் இப்பொழுது அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு நாட்டை விட்டு வெளியேறாங்க. இவங்க தான் இலங்கையில ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கும் காரணம். இவங்க தான் இலங்கையுடைய பொருளாதாரத்தை திட்டமிட்டு வீழ்த்தினாங்க. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிரான அரங்கலையும் உருவாக்கிறது இவங்கள் தான். இங்க நடந்த மிக பாரியளவான பிரச்சனைகளுக்கு இவங்க தான் காரணம். රටේ ගෑස් තෙල් පාරට බහලා අරගල හැදුවේ ඔක්කොම කරේ ඔය ගෑණි කියන එක මම මේ වෙලාවේදී කියනවා. බය නැතුව කියනවා, මොකද ඔය ගෑණිගේ වැඩපිළිවෙල හින්දා තමයි. இவங்க போறதை நினைச்சு நான் வெடிக்கொளுத்தி கொண்டாடுவேன் அப்படின்ற மாதிரி பாராளுமன்றத்தில் 2 நாள்ல சாமர சம்பத் இந்த விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. கடந்த நாட்கள்ல ஜூலி சாங் பற்றிய பல விமர்சனங்கள் வெளியிலையும் சமூக வலைதளங்கள்லையும் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பா அரசியல் பக்கமாகவும் எதிர்கட்சி பக்கமாகவும் பல பேஸ்புக் பதிவுகள் பக்கமாகவும் பார்க்க கிடைச்சது. அதனுடைய பிரதிபலிப்பாக அவருடைய உரை இன்றைய நாளில் இருந்தது. இலங்கையினுடைய சிறைச்சாலைகள்ல 37,000 கைதிகள் இருக்காங்க. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொன்னா, இதுல 30,000 பேர் போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்கள், போதைப்பொருள் பாவித்து கைதானவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 30,000 பேர். இதுல 27,000 பேர் இப்பொழுது புனர்வாழ்வு சீர்திருத்த நிலையங்கள்ல பராமரிக்கப்படுகிறார்கள். பிரத்யோகமான கண்காணிப்புல 27,000 பேர் சிறைக்குள்ள இல்ல, வெளியில இருக்காங்க. ஆனாலும் சிறைச்சாலை போலவே இவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். பொது அமைப்புகளோடு இணைந்து இந்த சீர்திருத்த நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கான பணத்தை அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. 500 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது, ஆனால் காணாது. அப்படி கணக்கு பார்த்தா ஒரு ஆளுக்கு 150 ரூபா கூட வராது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா, இதற்கு தேவையான பணத்தை கொடுக்கறதுக்கு ஜனாதிபதியும் விளக்கம் தெரிவித்தார். காரணம் என்ன சொன்னா, போதைப்பொருள் கடத்தி அல்லது போதைப்பொருள் வியாபாரம் செய்து கைதானவர்களை சிறையில வச்சுட்டு அதனால பாதிக்கப்பட்டவர்களை புனர்வாழ்வு அதாவது சீர்திருத்த பள்ளிகள்ல இணைத்து அவர்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதிலிருந்து இவர்களை விலக்குவதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 27,000 பேர் இருக்காங்க இந்த சீர்திருத்த
முகாம்கள்ல. தென் மாகாணத்துல எஸ்பி பஸ் ஆப் அப்படின்ற ஒரு பஸ்ஸுக்கான ஆப்பை இன்றைய நாளில் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. மொபைல் ஆப் வந்து இந்த ஆப் மூலமா மிகப்பெரிய அளவான இலகுவான முறை வந்து மக்களுக்கு கிடைக்கும், பயணிகளுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. இதுல எந்த நேரத்துக்கு பஸ் வருது, எந்த பஸ் ஹோல்டர் இந்த பஸ் இருக்கு, எவ்வளவு தூரத்துல எவ்வளவு வேகத்துல வருகுது என்ற அத்தனை தகவல்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதோட மட்டும் இல்லாம இப்ப நாங்க வந்து நீண்ட நேரம் காத்திருக்க பஸ் வருமா வராதான்றதெல்லாம் தெரியல. இந்த ஆப்ல பார்த்தாலே ஓகே இந்த ரூட்ல இத்தனை நம்பர் பஸ் வந்து கொண்டிருக்கு அப்படின்றத இந்த செயலி மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும், அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு வேகத்துல இந்த பஸ் பயணிக்குது அப்படின்றதையும் இது மூலமாக பல விடயங்களை அவதானிக்கக்கூடியதாகவும் பஸ் ரேஸ் ஓடுற விஷயத்தையும் கூட இதில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட இந்த பேருந்துகள் இப்பொழுது இப்போ போக்குவரத்தில் இருக்கு. எனவே மக்கள் இந்த ஆப் மூலமா இந்த பேருந்துகளுடைய தூரங்களையும் வார இடங்களையும் இலகுவாக பயணிக்கக்கூடிய முறைமையும் இதுல கையாளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான முதலாம் தவணைக்கான 2ஆம் கட்டம் நாளை 21ஆம் தேதி பாடசாலை ஆரம்பிக்கப்படுது. இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு வருகின்ற பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். பிப்ரவரி 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் விடுமுறை. காரணம் பரீட்சைகள் நடக்க இருக்கிறதால. எனவே மாணவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான், அடிக்கடி லீவ் வருது. நாளைய நாளில் எப்படி இருந்தாலும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும், தித்வா புயல் காரணமாக இடைநிறுத்தப்பட்ட பரீட்சைகள் நடப்பதற்காக இந்த 1.5 கிழமை விடுமுறை வழங்கப்பட்டு நாளை நாளில் மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள், வேலைக்காக சென்ற இலங்கை மக்கள், இவங்க எல்லாருமே நாட்டில் ஒரு தேர்தல் நடக்கும்போது வாக்களிக்க முடியாது. அவங்க அங்கிருந்து இதுக்காக வரையலாது. அந்த மக்களை வந்து தேர்தல்களில் வாக்களிக்க வைக்கிறதுக்கான ஒரு முறைமையை கொண்டு வர போறாங்க. இது தொடர்பாக மக்களுடைய கருத்துக்களை இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம். எனவே இது தொடர்பான கருத்துக்களை மக்கள் வழங்கலாம். வெளிநாட்டில் இருக்கவங்க இதை எப்படி நடத்தணும் என்ற மாதிரியான பல கருத்துக்கள் மக்கள் மூலமாக எடுக்கப்பட்டு அந்த முறைமையை அமுல்படுத்த போறாங்க. இது எப்படி இருந்தாலும் இந்த முறைமை அடுத்த தேர்தலில் இருந்து அமுல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டில இருந்து கூட நீங்க வாக்களிக்கலாம். ஈரான்ல கடந்த 3 நாட்கள்ல மட்டும் சீனாவுக்கு சொந்தமான காகோ விமானங்கள், சரக்கு விமானங்கள் வந்து 16 விமானங்கள் தரையிறங்கியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இது வரலாற்றிலே இல்லாத அளவான ஒரு குறுகிய காலத்துக்குள்ள சீனாவினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான சரக்கு விமானங்கள் தரையிறங்கி இருக்கிறது. இதில் என்ன கொண்டு போகப்பட்டது அப்படின்ற தொடர்பான தகவல்கள் இல்லை. ஆனால் இந்த விமானம் தரையிறங்கிய தொடர்பாக செய்திகளை கிடைச்சது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கிற இந்த முருகல் நிலையானது ஒரு யுத்தத்தை நோக்கி பயணிக்கிறதோ அப்படின்ற மாதிரி இப்பொழுது பார்க்கப்படுது. ஆனாலும் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பலதரப்பட்ட தகவல்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது அப்படின்றது அவ்வளவு இலகுவானதில்லை. ஈரான் மிக பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருக்கிறதோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருப்பதால அமெரிக்கா இப்போதைக்கு ஈரானை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. எனவே இந்த விஷயங்கள் பரவலா சர்வதேச ரீதியாக பேசப்படுது. எனவே இந்த விடயங்கள் தான் 2 நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.